அனைவருக்கும் ஆண்மினேய அன்பு வணக்கம். ஆண்மினேய அன்பர்களே, இப்பதிவில் சிலம்பொலி என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பார்ப்போம். முதலாவதாக சேரமான் பெருமான் நாயனார் எவ்வாறு சிலம்பொலி கேட்டார் என்பதை பார்த்துவிட்டு, அதைப் போலவே நம் பெருமானாரும் சிலம்பொலியை கேட்டார் என்பதை ஒரு பாடல் மூலமாக பார்ப்போம். சேரமான் பெருமான் சிவபூசை செய்பவர். பூசை முடியும் போது சிலம்பொலி கேட்கும். அது வாடிக்கையாக இருந்தது. ஒரு நாள் சிலம்பொலி கேட்கவில்லை. உடனே மன்னன் உயிரை மாய்த்து கொள்ள உடைவாளை உருவினான். உடனே இறைவனும் விரைந்து சிலம்பொலித்தான். ஐயனே, காலம் தாழ்ந்தது ஏன் என வினவினார் சேரமான் பெருமாள். இறைவனார், வன்தொண்டர் அதாவது சுந்தரர் தில்லையில் பாடினார், அதை கேட்டு வர தாழ்ந்தோம் என்றார் சிவபெருமான். உடனே சேரமான் சுந்தரரை காண தில்லை சென்றார். பொன் வண்ணத்து அந்தாதி பாடி துதித்தார். அங்கேயும் சிலம்பொலித்தது. சரி அன்பர்களே, நம் பெருமான் சிலம்பொலி கேட்டதை பார்ப்போம். ஒரு நாள் பெருமான் மிகுந்த மனவாட்டத்தோடு இருந்தபோது இறைவனார் வள்ளலாரின் வாட்டத்தையும் மாயையின் கூட்டத்தையும் போக்கி அருள திருவடித்துறைகள் செலுத்திய சிலம்பொலியை கேட்டார். இதோ அப்பாடலை கேட்டு மகிழுங்கள். வாற்றமோடு இருந்த சிறியேன் தனது வாட்டமும் மாயை ஆதிகளின் ஈட்டமும் தவிர்க்க திருவுலத்தே இறங்கி என்னை ஓர் பொருள் என மதித்து தீட்டரும் புகழ்சேர் திருவடி துணைகள் செலுத்திய திருச்சிலம்பொலி நான் கேட்டபோது இருந்த கிளர்ச்சியும் இந்நாள் கிளேசமும் திருவுலம் அறியும் என்று பாடுகிறார். ஆக பெருமானும் சிலம்பொலியை கேட்டு மகிழ்ந்துள்ளார் என்பதற்கு சரியான சான்றாகும். அன்பர்களே, பெருமான் கேட்ட சிலம்பொலியை நாமும் கேட்போம். அதில் எந்தவிதமான தடங்களும் ஏற்படாது. கேட்க முயற்சிப்போம். வெற்றி நிச்சயம். அருள்பெரும் ஜோதி, அருள்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள்பெரும் ஜோதி.